மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாரம்பரியமிக்க விவசாய குடும்பத்தில் பிறந்த 2ஆம் தலைமுறை அரசியல்வாதி. தந்தை மூப்பனார் மறைவுக்கு பின்பு தமிழகத்தில் அசைக்க முடியாத காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர். ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அரசியல் நடத்துவது எப்படி என்பதை இவரிடம் கற்றுக்கொள்ளலாம். கடந்த 2002 மற்றும் 2008 ஆகிய 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முதலில் மத்தியில் புள்ளியியல் துறை அமைச்சராகவும் தற்போது கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்து வருபவர். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ளார். ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் ஜி.கே. வாசனுடன் பயணிக்க இருக்கிறோம். மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் சேலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக வாக்கு கேட்க செல்லும் முன்பு பதிவு செய்யப்பட்ட காட்சி இது. சேலத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் காலை 8 மணிக்கு தனது கட்சி நிர்வாகிகளிடம் தீவிர ஆலோசனையில் இருந்தார் வாசன். எலெக்ஷன் ஃபீல்டுக்கு போனா தமிழ்நாடுனா 8 காலையிலிருந்து 22 சாயங்காலம் வரைக்கும் தான். சேலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மோகன் குமாரமங்கலம் மற்றும் கட்சி உறுப்பினர்களுடனான இந்த சந்திப்பு காலம் கருதி அவசரமாக முடித்து வைக்கப்பட்டது. 2 பேர் மாலையும் கையுமாக வந்து அவரிடம் ஏதோ கிசுகிசுக்க அவர்களுடனேயே தனது அறையில் இருந்து கிளம்பினார் வாசன். தரைதளத்திற்கு வந்த மத்திய அமைச்சர் வாசனிடம் அங்கு குவிந்திருந்த நரிக்குறவர் இனத்தவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்ள விரும்பினார்கள். அவர்களது விருப்பத்தை சற்றும் தயக்கமின்றி நிறைவேற்றினார் மத்திய அமைச்சர். மத்திய அமைச்சரை கண்டவுடன் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது அவர்களுக்கு. இந்த சந்திப்பு முடிந்தவுடன் தனது தொண்டர்களை வரவேற்ற வாசன் தொடர்ந்து அவர்கள் செய்யும் மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். காலை 10 மணி இருக்கும். பத்திரிகையாளர் சந்திப்பும் அந்த ஹோட்டலிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டது. செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சளைக்காமல் பதில் தந்து கொண்டே வந்தார் ஜி.கே. வாசன். திமுக, அதிமுகவை பற்றி வசைபாடவும் அவர் மறக்கவில்லை. தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸ் கட்சி துரோகம் விளைவித்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக சொல்லி ஒவ்வொரு பிரச்சார மேடையிலும் தமிழகம் மேல குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க என்ன பதில் சொல்லுங்க? பல முறை சொல்லிட்டேன். முழு பூசணிக்காயை சோற்றிலே யாராலும் மறைக்க முடியாது. சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று நினைத்தால் அது தவறு. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை தெளிவான நிலை. தமிழகத்தினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு மத்திய அரசுடைய பெரும்பாலான திட்டங்கள் அடித்தளம். இதுபோல மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகளிலும் அவங்களுக்கு கார்டியன் இன்னைக்கும் செயல்பட்டு இருக்கு. ஈழத்தமிழர் பிரச்சனைகளோடு எங்க நிலை தெளிவான நிலை. தமிழர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சி, உதவி செய்கின்ற கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான். வேற எந்த கட்சியும் கிடையாது. அதனால மற்றவங்க எல்லாம் வாய்ப்பேச்சு தான். நாங்க செயல்ல செயல்பட்டு இருக்கோம். பகல் 12 மணி. பத்திரிகையாளர் சந்திப்பு முடிவுற்ற பிறகு ஜி.கே. வாசனிடம் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் உரையாடும் வாய்ப்பு கிட்டியது. சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் தொடர்ந்து இடைவிடாம பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கீங்க. உங்களோட அந்த உணவு பழக்கத்தை எப்படி பேணி காக்குறீங்க? நீங்க வழக்கமா இந்த பிரயாணங்கள்ல உணவு கட்டுப்பாடோட இருக்கீங்களா, இல்ல வழக்கமா யூசுவல் சைவம் அசைவம் இப்படி மாறி மாறி சாப்பிடுங்களா? தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது உணவு பழக்கத்திலே கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் அது நடப்பது கிடையாது. அதை பற்றி கவலை கொண்டதும் இல்லை. பொதுவா நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத ஒரு அரசியல்வாதிகள் ஒரு பேர் இருக்கு. இது எப்படி நீங்களாவே ஏற்படுத்தி கொண்டதா? இப்பதான் நம்ம பண்ணணும் இல்லையா, இல்ல யதார்த்தமா அமைந்துவிட்டது? அப்படி அரசியல்னா எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கும். என்னை பொறுத்தவரையில தந்தையை பார்த்து வளர்ந்தவன் நான். அதுல
சில நல்ல செய்திகளை கற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்க உங்க தந்தைக்கு பின்னாடி நீங்க அவரோட வாரிசா வந்திருக்கீங்க. உங்களோட வாரிசையும் அரசியல ஈடுபடுத்தணும்னு விருப்பப்படுறீங்களா, இல்ல அவங்களோட விருப்பப்படிதான் நீங்க ஈடுபட நினைக்கிறீங்களா? அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எந்த துறை எடுத்துக் கொள்கின்றார்களோ அந்த துறையிலே அவர்கள் 100% முன் வர வேண்டும், யாராக இருந்தாலும். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நீங்க அமைச்சராக இருந்திருக்கீங்க. இதுல தமிழகத்திற்கு என்று முக்கிய திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு 10 ஆண்டுகளாக மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் கீழ் தமிழகத்திற்கு பெரும்பாலான நல்ல திட்டங்கள், மக்கள் திட்டங்கள் கிடைத்திருக்கின்றது என்றால் அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களுடைய ஒத்த கருத்தும் கூட்டு முயற்சியும் தான். அதில் நான் ஒருவன் என்று கூறிக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன். நாம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சளைக்காமல் பதில் தந்து கொண்டே இருந்தார் மத்திய அமைச்சர் வாசன். இப்படியே நேரம் நகர நகர அவரது ஆதரவாளர்கள் ஹோட்டலில் குவிந்து விட்டார்கள். சற்று நேர ஓய்வுக்கு பிறகு ஜி.கே. வாசன் பிரச்சாரத்துக்கு கிளம்பிய நேரம் மதியம் 3 மணி. அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் பிரச்சாரம் நடக்கும் பகுதிக்கும் தூரம் அதிகம். அவரது சொகுசு வாகனம் நகர்வலம் வந்தது. சரியாக 3:30 மணியளவில் வாசன் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தார். தொண்டர்களிடமிருந்து உற்சாக வரவேற்பு கிடைத்தது அவருக்கு. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி காங்கிரஸ் வேட்பாளர் தேவதாசை ஆதரித்து பேசிய மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே பல்வேறு அணிகள் செயல்படுகின்றன. ஆனால் காங்கிரஸ் அணி மக்கள் கூட்டணியோடு முதல் அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்கள் சன்மானத்தோடு, தனித்தன்மையோடு மத்தியிலும் மாநிலத்திலும் நாம் செய்த மக்கள் பணியை தைரியமாக வாக்காளர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இன்றைக்கு மாநிலத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதிமுக ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே மத்திய அரசினுடைய நல்ல திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இந்த தேர்தலிலே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே நம்மோடு 9 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்திலே அமர்ந்து பதவியில் இருந்து செயல்பட்டு இன்றைக்கு மக்களுடைய எண்ணங்களுக்கு நேர் மாறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தலுக்கு பிறகு எந்த அணியோடு கூட்டு சேர்ந்து பதவியை பங்கு போடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்களையும் மக்கள் ஒதுக்கி தள்ளுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணியோ மதவாத அணி என்று இந்தியாவிலே பெயர் பெற்ற அணி. 2 முறை மதவாத அணிக்கு முற்றுப்புள்ளி வைத்த பெருமை அன்னை சோனியா காந்தி அவர்களை சாரும். 3வது முறையாக இந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி மதவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். மாலை 4 மணி. ஏராளமான காங்கிரசார் கூடியிருந்த மற்றொரு பகுதி இது. மத்திய அமைச்சரின் வாகனத்தை சூழ்ந்து கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் தொடர்ந்து தங்களின் அன்பை அவரிடம் வெளிப்படுத்தினார்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே கூடியிருந்த அந்த கூட்டத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராமசுகந்தனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன்.
பேச்சு அது. காங்கிரஸ் கட்சியின் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார் வாசன். இன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலான மதச்சார்பற்ற மக்களாட்சி தொடர்ந்து தேர்தலுக்கு பிறகு மக்களாட்சி நடக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டங்கள் தொடர வேண்டும். மதவாதத்துக்கு மீண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இத்தகைய நல்ல நிலையை ஏற்படுத்துவதற்கு மீண்டும் நீங்கள் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பது அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே பல்வேறு திட்டங்களையும் சட்டங்களையும் கொடுத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கின்றது என்பதை நான் பெருமையோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மென்மேலும் சட்டங்களும் திட்டங்களும் உங்களது வாழ்க்கையை உயர்த்துவதற்கு தேவை என்றால் நீங்கள் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நாடி நான் இங்கே வருகின்றிருக்கின்றேன். இன்றைக்கு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் சிறப்பாக நடைபெறுகின்றது என்றால் அதற்கு அடித்தளம் அன்னை சோனியா காந்தியின் காங்கிரஸ் கட்சியும் தான். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையிலே இந்தியாவிலே 5 கோடி ஏழை குடும்பங்கள் பயனடைகின்றார்கள் என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக்கூடாது. மேலும் 100 நாள் திட்டத்தை 120 நாளாக உயர்த்திய பெருமை காங்கிரஸ் கட்சியை சாரும். தாய்மார்களே, ஒரு நல்ல செய்தியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரையிலே ஏழை மக்களுக்கு 148 ரூபாயிலிருந்து நேற்றிலிருந்து மத்திய அரசு 168 ரூபாய் கொடுக்கின்றது. அந்த சம்பள பணத்தை ஆளுகின்ற அதிமுகவுடைய அதிகாரிகளிடமிருந்து பெற்று தருவது வாங்குவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை முறையே நீங்கள் பெற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜரை நினைத்து பார்க்கிறேன். ஐயா வாழப்பாடியாரை நினைத்து பார்க்கிறேன். நண்பர்களே, பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே தமிழகம் இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக செயல்பட்டு பொற்கால ஆட்சியை நடத்தினார்கள். அதிமுக ஆட்சியிலே கிராமந்தோறும் டாஸ்மாக் கடைகளை திறந்திருக்கின்றார்கள் என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இதுபோன்ற தொகுதிகளிலே இதுபோன்ற பகுதியிலே மின்சாரம் முறையாக கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் 40 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளுடைய முறையாக பணி செய்ய இல்லாததினால் இந்த நிலை என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். நிலையான ஆட்சி தேவையா? கை சின்னம். நிரந்தரமான வளர்ச்சி தேவையா? கை சின்னம். சம்மதமும் சம்மதம் என்ற ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டுமா? கை சின்னம். இந்த பேச்சு முடிந்த பிறகு சேலம், கரூர், கிருஷ்ணகிரி என்று அவரது வாகனம் பல்வேறு ஊர்களுக்கு விரைந்தது. மாலை 6 மணி ஓமலூர், சேலம் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மோகன் குமாரமங்கலத்தை ஆதரித்து ஆர்ப்பரிக்கும் கூட்டத்திற்கு இடையே
உரத்த குரலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஜி.கே. வாசன். மத்திய அரசு திட்டங்கள் மறைக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். நம்முடைய தலைவரால் வெற்றி பெற்றவர்கள் திராவிட கட்சிகள் என்பதை அவர்கள் மறந்துவிடலாம். வாக்காளர்கள் மறக்க மாட்டார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பாதை தெளிவான பாதை. நம்முடைய கூட்டணி தமிழக மக்களோடு. நண்பர்களே, நம்முடைய பாதை என்பது இனிமேல் வெற்றி பாதை என்பதை யாரும் மத்திய அரசு இன்றைக்கு தமிழகத்தில் செய்த அத்துணை திட்டங்களும் தமிழக வளர்ச்சிக்காக. இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே அதிக பங்கு கொண்ட அரசாக காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அதை மறைக்க நினைக்கின்றார்கள். அதை அவர்கள் மறைக்க நினைத்தால் மக்கள் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஓமலூரை தொடர்ந்து அவரது வாகனம் ராசிபுரம் நோக்கிச் சென்றது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அமைச்சருடன் பேசும் வாய்ப்பு கிடைத்தது நமது தலைமை செய்தியாளருக்கு. சார் வணக்கம். இப்ப இந்த தேர்தல் கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸ் தொண்டர்களிடையே இருக்கக்கூடிய எழுச்சி தெம்பு இப்ப இல்லையே, ஏன் சார்? பல வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே தனித்தன்மையோடு செயல்படுகின்றது என்ற மகிழ்ச்சியிலே காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் தங்களுடைய பணியை செய்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே மத்திய அரசு செய்த பணிகளை தனித்தன்மையோடு தன்மானத்தோடு மக்களிடம் எடுத்துச் சென்று வாக்கு கேட்கின்றார்கள். மகிழ்ச்சியாகவே இருக்கின்றார்கள். இப்ப தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவது கடினம் என்பதனால்தான் உங்களை கொண்ட தலைவர்கள் எல்லாம் இந்த தேர்தலை சந்திக்கவில்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு உள்ளது. இந்த முறை தமிழகத்திலே பல அணிகளுக்கு பெரிய கூட்டணிகள் அமையவில்லை. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் ஏற்கனவே கூறியது போல தனித்தன்மையோடு தமிழகத்திலே நிற்கிறது. இத்தகைய சூழலிலே தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்வது தலைவருடைய கடமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். தொண்டர்களை தமிழகம் முழுவதும் சந்தித்து அவர்களை நம்முடைய வேட்பாளருடைய வெற்றிக்காக பாடுபட செய்ய வேண்டும் என்ற பணியை நான் விரும்பி ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். அவ்வப்போது தமாக குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நீங்கள் தமாகவை தொடர்ந்து நடத்தி இருந்தால் தமிழகத்தில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணி இருந்திருக்குமே என்ற ஆதங்கம் உங்களிடம் ஏற்பட்டதுண்டா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இணைப்பு என்பது 12 வருடங்களுக்கு முன்பே நடந்த ஒன்று. அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் எல்லாம் ஒரு சேர செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற காலங்களிலே காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே முதல் இயக்கமாக வர வேண்டும், வளர வேண்டும். அதன் அடிப்படையிலேயே என்னுடைய செயல்பாடு அமையும். இப்படியே இரவு 7:30 மணியை தொட்டுவிட நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையம் அருகே வந்து நின்றது ஜி.கே. வாசனின் வாகனம். இங்கும் தனது பிரச்சாரத்தை தொடர்ந்தார் வாசன். அதிமுக திமுக கட்சிகளை சாடிய ஜி.கே. வாசன் காங்கிரசுக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். இன்று மத்தியிலே மக்களாட்சி அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி செயல்படுகிறது. மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக உள்ள ஜி.கே. வாசன் பல்வேறு படிநிலைகளை கடந்தே அரசியலில் பிரவேசிக்கிறார்.
காங்கிரஸ் கட்சியில் தனக்கென ஒரு தனியிடத்தை தக்க வைத்திருக்கிற ஜி.கே. வாசன் 1964ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கிராமத்தில் பிறந்தார். தமிழக காங்கிரஸில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த மறைந்த ஜி.கே. மூப்பனாரின் மகனான இவர் சென்னை புதுக்கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராகவும் பொறுப்பில் இருந்த வாசன் இருமுறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக வெற்றி பெற்று மத்திய புள்ளி விவரத்துறை இணையமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். தற்போது மத்திய கப்பல் துறை அமைச்சராக பணியாற்றி வரும் ஜி.கே. வாசன் தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இரவு 9:30 மணியளவில் சேலத்தில் தொடங்கி தருமபுரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் என தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜி.கே. வாசன் ஆங்காங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பேசினார். மக்களை சந்திப்போம், அவருடைய நம்பிக்கையை பெறுவோம், அவருடைய வாக்கை பெறுவோம், வெற்றி பெறுவோம். இத்தகைய நல்ல பணிக்கு தேவை பெருந்தலைவர் காமராஜர் கடின உழைப்பு. அந்த உழைப்பை மேற்கொண்டால் மக்கள் தலைவர் மூப்பனாரது வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் நம்மால் ஏற்படுத்த முடியும். தமிழகத்தில் கடந்த 1989 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ஜி.கே. மூப்பனார் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். அதே பாணியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 39 தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது கடினம்தான் என்றாலும் கூட காங்கிரசுக்கான வாக்கு வங்கியையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர்.